சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் சிறு வயதிலே நம்மை நம் எவ்வளவு தூரம் போனாலும் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் கூட அவர் மறுபடியும் நம்மை கண்டு சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அனுதினமும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர் அல்லவா. இன்றைக்கும் நம் ஜீவன் சுகம்பு பலத்தோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இதான் படைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி நமக்கு ஜீவனை கொடுப்பது அல்ல. அவர் நம்மை கரிசனையாய் அன்பாய் நடத்துகிற தேவன். தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவன். நாம் அவரை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடாத தேவன். சொல்லுவோமா, சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் என்று. சிறுவயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறுவயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னீரப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவருடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் எல்லாரும் அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் எங்கும் கேள்விப்படுகிறோம் எப்ஸ்டீன் ஃபைல் என்று சொல்லி. அது என்ன ஃபைல்? அது ஒரு சமுதாயத்தில் மிகுந்த கேடு உண்டாக்குகிற பல காரியங்களை பல நாட்டின் தலைவர்கள் சேர்ந்து ஒரு தீவிலே அவர்கள் செய்த இந்த அட்டூழியங்கள் எல்லாவற்றையும் அதிலே காணப்படுகிறது. அதன்படி ஒவ்வொருவரும் தண்டனை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதிலே முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், உலகத்தின் பல நாடுகளிலிருந்து சிறு பெண்களும் இளம் பெண்களும் காணாமல் போயிருக்கிறது தான் அதில் விசேஷமான காரியம். ஏன் தெரியுமா? அந்த சிறு பிள்ளைகள், இளம் பெண்கள், இவர்கள் விபச்சாரத்திற்கு பயன்படுத்தி ஒரே இரவிலே கொல்லப்பட்ட 1000 பெண் பிள்ளைகளை குறித்த ஒரு குறிப்பு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பாருங்கள், அவர்களுடைய ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எப்படி தவித்து போயிருப்பார்கள். ஐயோ, என் பிள்ளைகளை நான் வேலைக்கென்று அனுப்பினேனே, அல்லது தெருவிலே விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் திடீரென்று காணாமல் போனார்களே என்று சொல்லி எவ்வளவு தவித்திருப்பார்கள். பல முயற்சிகளை எடுத்திருப்பார்கள். சிலருக்கு ஒரே ஒரு பெற்றோர், ஒரே ஒரு தாயோ தகப்பனோ மட்டும் இருப்பார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியும்? இப்படியாய் அநேகருடைய வாழ்வு அப்படியே காணாமல் போய் அது முற்றிலுமாக மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. அப்பொழுது ஒரு தாயார் இதை குறித்து எப்படியாவது விசாரித்து என் பெண்ணை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொல்ல பொழுது அவள் குற்றுயிரும் கொலையுயிருமாய் அவள் ரோட்டிலே வீசப்பட்டிருந்தாள். அப்பொழுது அவளை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவளுடைய தேசத்திற்கு, அவளுடைய வீட்டிற்கு சென்றாள். அப்பொழுது தான் அந்த தாயாருக்கு ஒரு மிகுந்த வைராக்கியம். என்னுடைய பெண்ணை இப்படி சீரழித்தவர்களை எப்படியாவது தண்டனை பெற்று தர வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து அந்த யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு அவள் சொன்ன பொழுது அதனுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றொன்றாய் நடக்க ஆரம்பித்தது. பலர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். இன்னும் ஒவ்வொரு தேசத்தின் பெரிய தலைவர்களுக்கும் இதோடு கூட தொடர்பு உண்டு என்று சொல்லி பயத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது பாருங்கள், இந்த காணாமல் போன பிள்ளைகளை குறித்து, காணாமல் போனவர்கள் எவ்வளவு தவித்திருப்பார்கள் அந்த கூட்டத்தில், அந்த குடும்பத்தில். இன்றும் கூட நாம் பார்க்கிறோம், நம்முடைய தேசத்தில், நம்முடைய கிராமத்தில் விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அல்லது இளம் பெண்கள் பலவிதமான நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்கள் கைவசப்படுத்தி ஒரு கூட்டு பலாத்காரம் பண்ணுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இளம் வாலிபர்கள், சிறு பையன்கள் எல்லாவரையும் அழைத்து அவர்கள் இப்படியாக அவர்களுடைய உள் உறுப்புகளை எடுத்து அவர்களை அப்படியாக குற்றுயிரும் கொலையுருமாய் விட்டு கடந்து போகிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி இதெல்லாம் இப்பொழுது மிகுந்த சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஆண்டவர் இந்த காணாமல் போன மக்களை குறித்து என்ன பேசுகிறார்? அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை குறித்து ஒரு காரியம் உண்டா? அப்பொழுது காணாமல் போனவர்கள் எப்படியா இருந்தார்கள் என்று சொல்லித்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5 7 வரைக்கும் பாருங்கள். ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். பாருங்கள், என்ன கட்டளை கொடுத்தாராம்? அவர் சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், நீங்கள் அங்கே போய் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். அவருக்கு ஒரு மனத்தாங்கல் எப்படி இருந்தது? தம்முடைய சொந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அவர் ஆபிரகாமின் சந்ததியார், ஈசாக்கின் சந்ததியார், யாக்கோபின் சந்ததியார். இன்றைக்கோ தேவ சமூகத்தில் இருந்து அவர்கள் காணாமல் போனார்கள். ஆகவே அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு முக்கியமான ஒரு கட்டளையை கொடுத்தார். நீங்கள் புறஜாதிகளுடைய தேசங்களுக்கு போகாமலும் சமாரியா பட்டணங்களுக்கு போகாமலும் நீங்கள் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போய் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கியுங்கள் என்று கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் வம்சத்தாரை பார்த்து இவர்கள் காணாமல் போன ஆடுகள் என்று சொல்லி. பாருங்கள், இன்றைக்கு பெற்றோர்கள் இந்த காணாமல் போனவர்களை குறித்து
எப்படி தவித்திருப்பார்கள். அதே மனதுதான் தகப்பனாகிய இயேசுவுக்கும் இருந்தது. பாருங்கள், அவர் சொன்னார், காணாமல் போன அந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் கீழ், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் கீழ் வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய சந்ததியை எல்லாரையும் கர்த்தர் வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இன்றளவும் அப்படியே ஆசீர்வதித்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் அவர்கள் மேல் கரிசனை கொள்ளாமல் இருப்பாரா? பாருங்கள், இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனை குறித்து, நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய்விடுகிறார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கோ இந்த செய்தியை கர்த்தர் கடத்தி கொண்டிருக்கிறார். தம்முடைய வாயினாலே அவர் பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானாம் கூட இருக்கலாம் அல்லவா? இந்த காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த இஸ்ரவேல் வீட்டார் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியாக இருக்கிறார்கள். 13 கோத்திரங்களை அவர் 12 கோத்திரங்களாக கொடுத்தார். ஒரு கோத்திரத்தை அவர் தமக்கென்று தம்முடைய ஆசாரியர்களாக நிறுத்தினார். இவர்கள் தான் இஸ்ரவேல் வீட்டார். பாருங்கள், யாக்கோபு என்ற குடும்பத்தார் அவர்கள் இஸ்ரவேலாக மாறினார்கள். இஸ்ரவேல் குடும்பமாக அவர்கள் எண்ணப்பட்டார்கள். இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் விசேஷமாக 4 காரியங்களை அவர் கொடுத்திருந்தார். பாருங்கள், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம். உன் தேவனாகிய கர்த்தர் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். உபாகமம் 10:15 சொல்லுகிறது, இந்நாளில் இருக்கிறபடி சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று உங்களை அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாமும் கூட அப்படித்தான் இஸ்ரவேல் வீட்டார் அல்லவா? அவர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த குடும்பத்தினோடே கூட நாமும் இருக்கிறோம். ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஜனங்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நாம் இருக்கிறோம். உன் தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் எலும்புகள் உருவாக்கும் முன்னே நான் அவைகளையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய எலும்புகள், தலையில் உள்ள முடி எல்லாவற்றையும் அவர் எண்ணி இருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாமும் கூட இஸ்ரவேல் வீட்டாராக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நம்மை புடமிட்டு அவர் உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அல்லவா? இந்த இஸ்ரவேல் வீட்டார் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் அடுத்தபடியாக நம்ம இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் எப்படி வைத்திருக்கிறார் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமும் ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் ராஜரீக அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, ராஜரீக அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை ராஜாக்களாக அவர் வைத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் வீட்டாரை கூட அவர் அப்படித்தான் வைத்திருந்தார். அவரை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவர்களை தெரிந்து கொண்டு அப்படியாய் அவர் அபிஷேகித்தார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் கூட்டத்தாரோடு, அந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு, அந்த வீட்டாரோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை செய்திருந்தார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலரோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்று சொல்லி. பாருங்கள், அவர் ஆதியிலிருந்து அவர் ஆதாமோடு கூட நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்ததையெல்லாம் நாம் பார்க்கிறோம். நீங்கள் திரளாய் பெருகுவீர்கள் என்று சொன்னார். நோவாவை பார்த்து சொன்னார், அந்த உடன்படிக்கை இனி நான் ஜலத்தினாலே இந்த பூமியை அழிப்பதே இல்லை என்று சொன்னார். இப்படியாக காலா காலத்திலே அவர் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமுக்கு விருத்த சேதன உடன்படிக்கை செய்தவர் மோசேயை பார்த்து 6 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை அந்த உடன்படிக்கையின் கீழே எப்படி கொண்டு வந்தார், இந்த
இந்த கட்டளைகளை இந்த கற்பனைகளை எல்லாம் எழுது, இந்த வார்த்தைகளின் படியே நான் உன்னோடும் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு கூட நான் உடன்படிக்கை செய்வேன் என்று சொன்னார். பாருங்கள், உடன்படிக்கையின் கீழ்ப்பட்டவர்களாக இந்த இஸ்ரவேல் வீட்டார் இருந்தார்கள். இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பின அந்த தேவன் இஸ்ரவேல் வீட்டார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் கீழ் வந்தவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட கர்த்தர் நம்மை ஒரு புதிய உடன்படிக்கையின் கீழே அவர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி நீங்கள் புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது என்று சொன்னார். அப்படியே பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுத்து, இதிலே பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். பாருங்கள், இப்படி புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் கீழே நம்மை கொண்டு வந்து நம்மையும் இஸ்ரவேல் வீட்டாராக அவர் வைத்திருக்கிறார். அவர் அதற்குத்தான் சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே நான் உங்களை அனுப்புகிறேன். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் உடன்படிக்கையின் கீழே வந்தவர்கள். மூன்றாவதான காரியம் பாருங்கள், ரோமர் 8:15 சொல்கிறது, அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு அவர் நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி, எவ்வளவு ஒரு பெரிய ப்ரிவிலேஜை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் பெரிய தேவன், பரலோகத்தில் இருக்கிறவர். அவரை சுற்றிலும் 1000 தூதர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி அவரை அழைக்கிறோமாம், அப்பா பிதாவே என்று சொல்லி. இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுதெல்லாம் உண்மையிலேயே என்னுடைய இருதயம் அப்படியே உடைந்து விடும். ஏன் தெரியுமா? நான் என்னுடைய தகப்பனாரை நான் 17 வயதில் நான் இழந்து போனேன். அப்பொழுது நான் நினைத்தேன், என்னுடைய தகப்பனை போல என்னை சிநேகிக்கிறவர்கள் யார் உண்டு? என்னுடைய தகப்பனை போல என்னை சிநேகிக்கிறவர்கள் யார் உண்டு? பூமி எல்லாம் அப்படி என் காலில் இருந்து நழுவுவது போல இருந்தது. எனக்கு நல்ல ஒரு தாய் இருந்தாலும் கூட அந்த தகப்பனின் ஸ்தானம் எப்படி, என்னுடைய தகப்பன் ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை உற்சாகப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நாங்கள் மிகுந்த உயரத்திற்கு, மிகுந்த உயர் அதிகாரிகளாக உயரத்தில் வர வேண்டும் என்று எங்களை சொல்லி சொல்லி அவர் வளர்த்தாராகவே நான் நினைத்தேன், ஐயோ அதோடு அவருடைய கனவு போய்விடும், எனக்கு அப்படியே அவர் ஊட்டின அந்த கனவும் அப்படியே அது மறைந்து போய்விடும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த நாளிலே நான் அழுது நான் புலம்பின பொழுது கர்த்தர் சொன்னார், இனி நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தை வந்த உடனே பாருங்கள், என் இருதயமெல்லாம் மாறிற்று. ஆண்டவரே, அப்பா எப்படி ஒரு தகப்பனை காட்டிலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவன் உண்டென்றால் அதை போல ஒரு சந்தோஷம் உண்டா பிரியமானவர்களே? இன்றைக்கு இந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். 17 வயதிலிருந்து நான் இம்மட்டும் ஆண்டவர் என்னை நடத்தி வந்த பாதையை நான் நினைக்கிற பொழுதெல்லாம் அவர் எனக்கு நிச்சயமாகவே ஒரு தகப்பனாகவே இருந்தார், ஒரு தகப்பனாகவே இருந்தார். நான் செபிக்கிற பொழுதும், நான் நடக்கும் பொழுதும், உட்காருகிற பொழுதும், எழும்புகிற பொழுதும் அப்பா என்னை நடத்தினார், என்னை தூக்கினார், என்னை சுமந்தார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். பிரியமானவர்களே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. நம்ம எங்கேயோ போய் யாரையோ போய் அப்பா என்று சொல்லும்போது ஒருவேளை அந்த சமயத்திற்கு அவர்களை நாம் எவ்வளவு உயர்வாய் கருதுகிறோம், ஒரு தகப்பனை போல நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லி கொள்ளலாம். ஆனால் அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுக்கிற உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த புத்திர சுவீகாரம், தேவனிடத்தில் வந்த புத்திர சுவீகாரம், நாம் அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். மாத்திரமல்ல, அவர் தம்மையே நமக்காக அர்ப்பணித்து விட்டார். புத்திர சுவீகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது, பாதாளத்திற்கு போய்விடக்கூடாது என்று சொல்லித்தான் அவர்
நம்ம மேலே ஒரு கரிசனையோடு தம்மையே அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு சிலர் இப்படியாக ஒரு வியாக்கியானம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. நான் பார்த்து கொண்டிருந்தேன் யூடியூப்பில். அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார், அவர் எப்படி அவரை காட்டி கொடுத்தார்கள், அவரை பிடித்து கொடுத்தார்கள், ஆகவே அவர் சிலுவைக்குள்ளே போனார் என்று. அப்படி இல்லவே இல்லை. அவர் சொல்லியிருக்கிறார், அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மை தாமே வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை என்று சொன்னார். என்ன விதமான ஒரு தற்குறித்தனமான காரியம் பாருங்கள். இன்றைக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. இந்த புத்திர சுவிகாரம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அவருடையது. அவர் எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு கிராமத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். நாம் இருப்பதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருக்கிறார். நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவற்றிலே நாம் உண்டு மகிழ்ந்து குடித்து புசித்து குடித்து நாம் நன்றாயிருக்க வேண்டும். மாத்திரமல்ல, கடைசி நாளிலே கூட அவர் சொன்னார், நான் உங்களை எழுப்புவேன் என்று சொன்னார், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னார். அது இந்த உலகத்தில் உள்ள தகப்பன்களுக்கு கொடுக்க முடியுமா? நிச்சயமாகவே கொடுக்கவே முடியாது. பாருங்கள், நம்முடைய தகப்பன் எப்படியாய் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அதன் பின்பதாக தேவ ஆராதனையை அவர் கொடுத்திருக்கிறாராம். ரோமரின் புத்தகம் 9:4 சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி. இப்படி இஸ்ரவேல் வீட்டாருக்கு இவ்வளவு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முக்கியமாக தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக பூச்சக்கர உள்ள எல்லா ஜனங்களிலும் அவர் அந்த இஸ்ரவேல் வீட்டாரை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு இஸ்ரவேல் வீட்டாராகிய நம்மை கூட ஆண்டவரை ஆராதனை செய்யும்படியாக நமக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனை கொடுத்திருக்கிறார், ஒரு ஸ்பெஷலான உரிமையை கொடுத்திருக்கிறார். நாம் எங்கே போய் அவரை தொழுது கொள்ள வேண்டும்? அவர் சொன்னார், என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு, நான் உங்களை ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்னார். நான் உங்களை ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். தேவனுடைய ஆராதனையை நாம தான் முன்னெடுத்து செல்ல முடியும். நான் யோசித்து பார்ப்பேன், காலையிலிருந்து இரவு முழுவதும் அவருக்கு ஆராதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலையிலே நாம் எங்கேயாவது போகும்போது அநேகர் பைபிளை எடுத்துக்கொண்டு அப்படியே தேவாலயத்துக்கு செல்லுவார்கள். எல்லா நாட்களிலும் செல்லுவார்கள். ஆனால் விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நான் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷம் அடைவேன். நாமும் கூட எல்லாம் ஆண்டவருடைய ஆராதனைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்று விட்டு நாம் இரவு நேரத்திலேயோ அல்லது சாயங்கால வேளையிலேயோ திரும்பி வருகிற பொழுது அங்கே ஒரு கூட்டங்கள் அப்படியாய் கடந்து வருகிற பாதையிலெல்லாம் ஒரு கூட்டங்கள் அப்படியே ஆராதனைக்கு சென்று கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்பொழுது நான் நினைப்பேன், எவ்வளவு மகிமையான தேவன். எல்லாரும் அழகாக நல்ல ஒரு உடை உடுத்தி கொண்டு சந்தோஷமாய் தேவாலயத்திற்கு போவார்கள். இரவு முழுவதும் முழு இரவு ஜெபத்தில் ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது பாருங்கள், இன்னும் ஆண்டவர் நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். யூடியூப்லேயோ மற்றும் நம் டிவியிலேயோ நாம் பார்க்கும் பொழுது 24 மணி நேரமும் தேவனுக்கு துதி ஆராதனைகளும் இன்னும் ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. யாரோடாவது நாம் இணைந்து, எந்த ஊழியக்காரோடாவது நாம் இணைந்து அப்படி ஜெபிக்கும்படியாக 24 நேரங்களிலும் இந்த லைவ் ஒளிபரப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த தேவ ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேற யாராவது போகிறாங்களா? பாருங்கள், இந்த 24 மணி நேரமும் அப்படித்தான் ஆண்டவர் பகலும் இரவுலையும் ஆண்டவரை பரலோகத்திலே தொழுது சேவித்து கொண்டு இருப்பார்களாம். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை இந்த இஸ்ரவேல் வீட்டார் பெற்றுக்கொண்டார்கள். அந்த இஸ்ரவேல் வீட்டார் ஆகிய நாமும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் கீழே நாம் வந்தவர்கள். மாத்திரமல்ல, நமக்கு புத்திர சுவீகாரம் இருக்கிறது, நமக்கு தேவ ஆராதனை இருக்கிறது. பாருங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை கொடுத்து நம்மை மகிழ பண்ணுகிறார். ஆனால் அவர் இந்த 12 சீஷரை தெரிந்து கொண்டு காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இவ்வளவு சாக்கியத்தை பெற்ற அவர்கள் ஏன் காணாமல் போனார்கள்? எப்படி அவர்கள் காணாமல் போனார்கள்? நான் ஒரு
செய்தியை நான் பார்த்து கொண்டு இருந்த பொழுது ஒரு வாலிபன் அப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். தெருவிலே விளையாண்டு கொண்டிருந்த யாரோ ஒரு சிறு குழந்தையை அவன் தண்ணீர் பாட்டில் வாங்க அனுப்புகிறான். அந்த பெண் கொண்டு வந்து, அந்த சின்ன பிள்ளை கொண்டு வந்து கொடுக்குறான், திரும்ப அனுப்புகிறான். அது அப்படியே அந்த குழந்தை கொண்டு வந்து மறுபடியும் கொடுக்குறது. இப்படி பல முறை அவன் அழைத்து விட்டு திடீரென்று அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு அவன் நடக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் பாருங்கள், அங்கே அந்த சிசிடிவி கேமராவில் அது பலருடைய வீட்டிலிருந்து அது தெரிந்து கொண்டிருந்தது. யாரோ ஒரு வீட்டார் அதை திடீரென்று பார்த்திருக்கிறார்கள். பார்த்த உடனே அவர்கள் வெளியிலே ஓடி வந்து எல்லாரையும் அழைத்து அவர்கள் அந்த சென்று கொண்டிருந்த அந்த பையனை பிடித்து பாருங்கள். அவனை பிடித்து உடனே அவர்கள் போலீஸில் கொடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தண்டனை கொடுக்கிறீர்களா, இல்லாவிட்டால் நாங்கள் தண்டனை கொடுத்து விடுவோமா என்று சொல்லி அவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று இந்த கிராம மக்கள் எல்லாம் எத்தனித்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த சிறு குழந்தையை எங்களுடைய கண்களுக்கு முன்னால், ஒருவேளை நாங்கள் அந்த கேமராவை நாங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் பகல் நேரத்தில் அதை குறித்து யாரும் கரிசனையோ அக்கறையோ கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இது ஒரு தற்செயலாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அப்பொழுது பாருங்கள், இந்த குழந்தை அன்றைக்கு காப்பாற்றப்பட்டது. அப்பொழுது அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தது பாருங்கள். இந்த காணாமல் போன பிள்ளையை, ஏன் இந்த பிள்ளை காணாமல் போனது? அங்கே ஒரு வாலிபனினாலே அந்த பிள்ளை திருடப்பட்டது. இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தங்களையே அவர்கள் திருட்டுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லித்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். பாருங்கள், முதலாவதாக அவர்கள் எப்படி காணாமல் போனார்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள். மணவாட்டி தன்னுடைய ஆபரணத்தை மறப்பாளோ? ஆனால் என்னுடைய ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் கூட அப்படித்தான் அல்லவா? சரி, இன்னைக்கு காலையில் ஓகே வேதம் வாசிக்கலாம், இன்றைக்கி ஜெபம் பண்ணலாம், அப்புறம் வந்து ஜெபம் பண்ணிக்கலாம், சரி நம்ம சர்ச்சுக்கு தானே போகிறோம், இப்படி எல்லாம் கூட நிறைய பேர் இப்படி நம்ம நினைப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எண்ணி முடியாத நாட்களாய் மறந்து விட்டார்கள். இப்படித்தான் நாமும் மறந்து போகிறோமோ? இன்றைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். ஒரு பெரிய கூட்டத்தில் அதை நான் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஆகவே நான் அதையெல்லாம் செய்யட்டும், அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எல்லாமே ஆண்டவருக்காக தானே செய்கிறேன், இப்படி சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோமா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல எப்போதும் என்ன நினச்சிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? அவர் நம்மை நினைத்து இருக்கிறாராம். நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். வரைந்து வைத்திருக்கிறார், எப்படியும் கார் பண்ணி வைத்திருக்கிறார், செதுக்கி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அவரை மறந்து போகவே முடியாது, நாம் அவரை கட்டாயம் நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக பாருங்கள், தள்ளி விட்டார்கள். எசேக்கியேல் 23:35 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டாய் என்று சொல்லுகிறார். நீ என்னை புறம்பே தள்ளிவிட்டாய். அந்நிய தேவர்களை உன் கைகளினாலே உண்டு பண்ணி அவைகளை வணங்கி கொண்டு எனக்கு கோபமூட்டி எரிச்சலாக்கி நீ என்னை தள்ளிவிட்டாய் என்று சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய் என்று சொல்லி. ஆண்டவர் வெறுக்கிற ஒரு பாவம் என்ன அப்படின்னா, ஒரு பாவம் அந்நிய தேவர்களை பின்பற்றி போகிறவர்களை ஆண்டவர் மிகவும் வெறுக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை தெரிந்து கொண்டு உடன்படிக்கையை கொடுத்து புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்து தெய்வ ஆராதனை கொடுத்து இவ்வளவு மெனக்கட்ட பின்பு நாம் ஏதோ ஒன்றை கைகளாலே செய்யப்பட்ட ஒன்றை நாம் உண்டு பண்ணி அவைகளை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு மனிதனை நாம் அப்படியாக போற்றி கொண்டிருக்கிறோம். இவர்தான் எனக்கு வாழ்வு கொடுத்தவர் என்று சொல்லுகிறோம். அப்படி ஒரு நாளும் நாம் பேசக்கூடாது. அந்நிய காரியத்தை நாம் தேவனுக்கு மேலாக உயர்த்தி வைக்கக்கூடாது. நம்மை பிறப்பிக்க விட்டால் நாம் எப்படி அந்த மனிதன் கீழே அவருடைய உதவியை பெற்றுக்கொண்டு இருக்க முடியும்? கர்த்தர் நம்மை இந்த விதத்திலே நம்மை பிறப்பித்து நம்மை வழி நடத்தினபடியினால் அல்லவோ. இப்படித்தான் ஆண்டவர் இன்றைக்கு அவர் வெறுக்கிற பாவமாகிய விபச்சார பாவத்தை இன்றைக்கு செய்து கொண்டு வருகிற இஸ்ரவேல் வீட்டை
வீட்டார், இஸ்ரவேல் குடும்பத்தை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு செல்லுங்கள் என்று. அந்நிய தேவர்களை பின்பற்றி இப்படியாக கர்த்தருக்கு அருவருப்பான பாவத்தை செய்து கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தரானால் நம்மை அவர் புறம்பே தள்ளி விடுகிற தேவன் இல்லை என்பதை நாம் வருகிற நேரத்தில் நாம் சிந்திக்க போகிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக அவரை மறந்து விட்டார்கள், அவரை தள்ளி போட்டார்கள். இப்படியாக தேவ சமூகத்தில் என்று அவர்கள் காணாமல் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நாமும் கூட இதே போல் அவரை மறந்துவிட்டு அவரை தள்ளிவிட்டு நாம் வேறு எதையோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோமா? அநேகர் சொல்லுவார்கள், இப்பொழுது நான் புதியதாக ஆண்டவரை விட்டுவிட்டு நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன், ஆனால் இப்பொழுது நான் விட்டுவிட்டு இந்த புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன், இதுவே எனக்கு இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி. ஏன் தெரியுமா? அவர்கள் நன்றாய் வேதத்தை வாசிக்கவில்லை, நன்றாய் வேதத்தை அறிந்து கொள்ளவில்லை. மாத்திரமல்ல, தேவனை அவர்கள் ருசி பார்க்கவில்லை. பின்பதாக அவர்கள் வீணான காரியங்களை பின்பற்றி போயிருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? சில கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து பிள்ளைகளை வேறு மார்க்கத்திலே உள்ளவர்களுக்கு திருமணம் முடித்து விடுவார்கள். அப்பொழுது பாருங்கள், வெகு சிலர், கை விரல் விட்டு எண்ணி விடுகிற சிலர் இந்த கிறிஸ்தவத்தில் வந்து விடுவார்கள். ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். ரூத்தை போல உங்களுடைய தேவன் என் தேவன் என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலர் பாருங்கள், துணிகரமாக, நீங்கள் வேண்டாம் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகளை நான் என்னுடைய மார்க்கத்தில் தான் வளர்ப்பேன் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த ஒரு கடின இருதயத்தோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு அந்நிய காரியமாய் நாம் தள்ளி விடுகிறோம். அவங்க சொல்லுவாங்க, வேறு என்ன செய்ய, குடும்பத்தில் இப்படித்தான் இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா எப்படின்னு சொல்லி. பாருங்கள், நீ ட்ரையே பண்ணலை, எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? எல்லாரும் போகலாம். ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று. இந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம இருக்கோம், அந்த புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம இருக்கிறோம். ஆகவே நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களை, பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்து விடக்கூடாது. கர்த்தர் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புங்கள். காணாமல் போன ஆடு, இப்படியாய் காணாமல் போனதை குறித்து ஆண்டவர் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் பாருங்கள். எத்தனை உவமைகளை அதற்கு சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே முதலாவதாக 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து, லூக்கா 15:4ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, காணாமல் போன ஆட்டை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஒருவனுக்கு 100 ஆடு இருந்தது, அவன் 91 ஆடு காணாமல் போயிட்டு விட்டது. 99 ஆடுகளையும் அவன் வனாந்தரத்தில் விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்க மட்டும் அவன் தேடாமல் இருப்பானா? அவன் தேடி கண்டுபிடித்து அதை தன் தோளின் மேல் போட்டு கொண்டு வந்து அண்டை அயலாகத்தாரை பார்த்து, நான் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவான் அல்லவா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், காணாமல் போன ஆடை அவன் விசாரத்தோடு தேடி இருப்பான் அல்லவா. அவன் சொன்னார், அவர் நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறபடினால் அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். இந்த ஆடு ஒருவேளை, இந்த காணாமல் போன ஆடு ஏதோ முள்புதர்களுக்குள்ளோ அல்லது ஒரு பள்ளத்தாக்கலையோ அது விழுந்து கிடந்திருக்கலாம். அந்த மேய்ப்பன் கரிசனையாய் ஓடி போய் அதை எடுத்து அதை தன்னுடைய தோளின் மேல், இனி அது நடக்க தேவையில்லை, அது மேலே இருக்கிற காயங்கள் போதும் என்று சொல்லி அவன் விரைவாய் செயல்பட்டிருப்பான். இல்லாவிட்டால் அதனுடைய சத்தத்தை கேட்டு எதிரி மிருகங்கள் ஓடி வந்து அதை அப்படியாக, அது கொடிய விலங்குகள் வந்து அதை கவ்விக்கொண்டு போய்விடும் என்று சொல்லி அந்த சத்தம் அந்த திசை, அல்லது சத்தம் வராவிட்டால் அந்த சத்தத்தை எப்படியாவது ஒரு சிறு சத்தமாவது கேட்குமா என்று சொல்லி தன்னுடைய காதுகளை கூர்மையாக்கி கொண்டு ஓடி போய் அந்த காணாமல் போன ஆட்டை அவன் தேடுவான் அல்லவா. தேடி வந்து அவன் சந்தோஷம் அடைவான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, அப்படித்தான் மனம் திரும்புக. அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், அந்த ஒரு பாவியின் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் கூட ஞானஸ்நான மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். பரலோகம் சந்தோஷம் அடையும். பரலோகத்தின் தூதர்கள் வந்து மகிழ்ச்சியோடு பார்ப்பார்கள். ஒவ்வொரு ஆத்துமாவும் அப்படி
மனம் திரும்புகிற பொழுது ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஆண்டவருக்கு அடையாளம், இது ஆண்டவர் என் மேலே இந்த அடையாளத்தை வைத்திருக்கிறார் என்று உறுதியாக நம்பும் பொழுது தேவ சமூகம் எவ்வளவு சந்தோஷப்படும் பாருங்கள் பிரியமானவர்களே. இப்படித்தான் நாம் ஓடி ஓடி சேர்க்க வேண்டும். 99 நீதிமான்கள். இந்த 99 ஆடு எங்கே கடந்தது பாருங்கள், வனாந்தரத்தில் கடந்தது. இந்த 99 நீதிமான்களும் இன்னைக்கு உபத்திரவத்தில் இருக்கலாம். ஆண்டவர் இந்த ஒரு காணாமல் போன ஆட்டை போட்டாரு, நானும் நல்ல ஆண்டவரை தானே பின்பற்றி கொண்டு வருகிறேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொன்னால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்குது. 99 ஆறு வனாந்தரத்தில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 99 பேரும் அப்படி நீதிமான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே அவர்களை என்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டேன், என்னுடைய ஞாபகத்தில் வைத்து விட்டேன். அவர்கள் நிச்சயமாக பரலோகத்துக்கு செல்லுவார்கள். அவர்கள் அந்த வனாந்தரத்தில் கொஞ்ச நேரம் தண்ணீர் இல்லாமல் இருந்திருக்கலாம், நல்ல ஒரு கஷ்டத்தோடு அவங்க இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் சொன்னார் நீதிமான் என்கிற ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக உபத்திரவங்கள் நீதிமான்களுக்கு உண்டு என்று சொல்லி இன்றைக்கு காலகட்டங்களிலே பார்க்கும்போது ஊழியக்காரர்களே ஒவ்வொரு குடும்பத்தில் அவங்க படுகிற வேதனைகள், வெளியில் பார்க்கும்போது நல்ல ஊழியம் செய்து கொண்டு வருவார்கள். ஆனால் வீட்டிற்குள்ளே பார்த்தால் ஐயோ, அந்த வீட்டிற்குள்ளே மற்றவர்களால் இருக்கவே முடியாது, அவ்வளவு பிரச்சனைகள். அந்த பிரச்சனையின் மத்தியிலும் கூட தேவனுடைய வார்த்தையை அவர் சுமந்து வருகிறார்கள். அடுத்தபடியாக லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு பாருங்கள். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை வைத்திருந்தாள், அதில் ஒன்று காணாமல் போனது. அவள் என்ன செய்தாளாம், அந்த வீட்டை சுத்தமாய் பெருக்கி அந்த காசு, காணாமல் போன காசு கிடைக்கும் மட்டும் அதை விசாரத்தோடு ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ, தேடி கண்டுபிடித்த பின்பு அவர் அயல் வீட்டுக்காரிகளை அழைத்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள், காணாமல் போன அந்த காசை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுவாள் அல்லவா. லூக்கா 15:10 சொல்லுகிறது. அதுபோல் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்க. வெள்ளி காசு பாருங்கள், அது விலையேற பெற்றது. ஒருவேளை தங்க காசாக கூட இருக்கலாம். ஆண்டவர் ஒரு ஓமையாய் சொல்லுகிறார், தூதருக்கு முன்னாக அது சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி. அதன் பின்பதாக இன்னொரு ஓமையை சொல்லுவார் பாருங்கள். லூக்கா 15:11 நாம் பார்க்கும்போது ஒரு காணாமல் போன மகனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு தனவந்தனுக்கு அவன் அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கொண்டு சென்று அவன் எல்லாவற்றையும் ஊதாரித்தனமாய் செலவழித்து இழந்து போய் நிற்கிறான். கடைசியில் அவன் பன்றி மேய்க்கிறவனிடத்தில் ஒட்டி கொண்டான். அப்பொழுது பன்றி மேய்க்கிறவனுடைய அந்த பன்றிகளுக்கு கொடுக்கிற தவிட்டை கூட கொடுப்பதற்கு யாரும் இல்லை. ஏனென்றால் இந்த யூத கலாச்சாரத்தில் வந்தவனை குறித்து ஆண்டவர் ஓமையாக பேசுகிறார். பாருங்கள், என்னன்னா அந்த யூதர்களுக்கு பன்றிகள் அருவருப்பானவர்கள். கடைசியில் அந்த அருவருப்பான இடத்துக்கு கூட அவன் செல்ல வேண்டிய அவசியத்தில் காணப்படுகிறான் என்று சொல்லி அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அங்கே போன பின்பு அவனுக்கு அதை கொடுக்க ஒருவரும் இல்லை, பசியால் வாடினான். அவனுடைய சிந்தனை எப்படி வந்ததுதான் பாருங்கள். நான் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்ல, உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாய் வைத்து கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் எழும்பி போய்கொண்டு இருக்கிற பொழுது பாருங்கள், தூரத்தில் அவருடைய தகப்பன் பலகணிய வழியாய் பார்த்து தன் மகன் வருகிறதை கண்டு ஓடி வந்து அவன் கழுத்தை காட்டிக்கொண்டு முத்தம் செய்து அவனை வீட்டிற்குள்ளே அழைத்து போய் வேலைக்காரர்களை பார்த்து இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கள், இவன் கால்களுக்கு பாதரட்சியை கொடுத்து கைகளிலே மோதிரத்தை அணிவியுங்கள் என்று சொன்னாராம். பாருங்கள், இன்றைக்கும் கூட அப்படித்தான் நம் பாவத்தினாலே நம் எல்லாவற்றையும் இழந்து, நம்முடைய வஸ்திரத்தை இழந்து, துதியின் வஸ்திரத்தை இழந்து, எல்லாவற்றை மேன்மையை இழந்து, மகிமையை இழந்து, நம் கந்தல் துணியை போல உடுத்தி கொண்டு தேவனிடத்தில் வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் இல்லவே இல்லை. அவர் நம்மை தேடி வந்து நம்மை அழைத்து அணைத்து முத்தமிடுவார், உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பார், மீண்டும் அந்த துதியின் ஆடையை கொடுப்பார், பாதரட்சையை கொடுப்பார். நாம் எப்பொழுதும் பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தமாக இருப்பதற்கு, அவரோடு கூட செல்லுவதற்கு ஆயத்தமாக இருப்பதற்கு ஒரு பாதரட்சையை கொடுப்பார், மோதிரத்தை அணிவிப்பார். நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லி அவருடைய அந்த வீட்டின் முத்திரையை நமக்கும் அவர் தருவார். பிரியமானவர்களே,
இப்படித்தான் அந்த தகப்பனுடைய இருதயம் இருக்குமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தான், வெள்ளி காசை கண்டுபிடித்தான். காணாமல் போன மகனை அவன் திரும்பவும் பெற்றுக்கொண்டு அவனுக்காக ஒரு பெரிய விருந்து பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கும் கூட ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாவியாகவே வாரேன் என்று சொல்லி அருமையான ஒரு பாடல் உண்டு தெரியுமா? அப்படித்தான் ஆண்டவர் மனம் திரும்ப அவசியமில்லாத மற்றவர்களை குறித்தல்ல, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி, நீ பாவியாக வா என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களாலே பாவி வாங்கன்பாங்க. அவன் எல்லாருமே பாவி தான். நீங்களும் நானுமே ஒரு நிமிஷத்தில் பல பாவத்தை செய்கிறோம். நம்ம சிந்தனைகளினால பாவத்தை செய்து விடுகிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி, ஒரு பாவி. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்வாராம்? இந்த காணாமல் போன அந்த இஸ்ரவேல் ஆட்களை என்ன செய்வார் என்று அவர் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். எசேக்கியேல் 34:11 சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். நான் தேடி பார்ப்பேன். எங்கே கிடக்குது, எங்கே போயிடுச்சு, எந்த பாவத்தில் கிடக்குது, எங்கே விழுந்து கிடக்கு. காணாமல் போன அந்த ஆடுகளை நானே விசாரித்து தேடி பார்ப்பேன். நம்மை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லுகிற இடத்துல தள்ளுண்டவர்களை அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன், தேடி விசாரிக்கிறவர். கர்த்தர் சும்மா இருக்க மாட்டா. பாருங்க, ஏசாயா 30:18 சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். கர்த்தர் நமக்கு இறங்கும்படி காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நாம் காத்திருக்கணும். அவர் நமக்காக காத்திருப்பார். எப்போ இவங்க வர்றாங்க, ஐயோ இந்த பிள்ளை தொலைஞ்சு போயிடுச்சே, இந்த பிள்ளையை நான் தேடி கண்டுபிடிக்கணுமே என்று சொல்லி நான் அல்லவா தெரிந்து கொண்டேன், தாயின் கருவிலை தெரிந்து கொண்டேனே, இப்பொழுது கை நழுவி போய்விட்டு இருக்கிறதே, என்னை மறந்து போய் என்னை தள்ளிவிட்டு இருக்கிறதே, நான் அதை தேடுவேன், விசாரிப்பேன் என்று சொல்லி நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் அவராக இருக்கிறபடினால. மற்றவங்கெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. நம்ம நினைப்போம், ஒரு வேளை சொந்த தாயோ தகப்பனோ சகோதரனோ சகோதரி இல்லவே இல்லை. இந்த காலங்களில் பாருங்கள், ஐயோ அவங்க விசாரிக்கலை, இவங்க விசாரிக்கலை, கவலையே படாதீங்க. எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை நடத்துவதே பெரிய போராட்டமாக இருக்குது. இதில் மற்றவர்களை எப்படி விசாரிக்க முடியும்? ஆனால் மேலேருந்து ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிற சிறு புள்ளி மாதிரி தான் நம்ம இருப்போம் உலகத்தில். ஒருவேளை நம்ம அவர் பற்றி பார்க்கும்போது ஒரு புள்ளியிலையும் கேவலமாக இருந்திருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட நமக்கு கூட ஆண்டவர் ஒரு கருத்தோடு நம்மை தேடி விசாரித்து அவர் நமக்காக காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறாரானபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். இவர் 12 சீஷர்களை அழைத்து, நீங்கள் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொன்னார். அப்படி நீங்கள் போகையிலே பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுங்கள். வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் ஆண்டவர் இதெல்லாம் இலவசமாக. எவ்வளோ பாருங்கள், வியாதியஸ்தரை குணமாக்க, மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்ப, பிசாசுகளை துரத்த, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ண, இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை அந்த மனிதனுக்கு எப்படி கொடுத்தார், அந்த மனுஷிக்கு எப்படி கொடுத்தார்? இலவசமாய் கொடுத்தார். இலவசமாய் பெற்றீர்கள். இந்த சீஷர்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த காணாமல் போன ஆடுகளாகிய நம்மை அவர் தேடி விசாரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். நீங்கள் விசாரத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டுமாய் அந்த காணாமல் போன மகனைப் போல எழுந்து என் தகப்பனிடத்திலே போவேன். ஏதோ தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை மேன்மையாய் வைப்பார், சீஷராய் தெரிந்து கொள்வார், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் பயன்படுத்துவார். அப்படியே கண்களை மூடலாமா? தகப்பனே, நீர் என்னை
தெரிந்து கொண்டீரப்பா. ஆனால் நான் உம்மை மறந்து போனேன், உம்மை தள்ளிவிட்டேன் அப்பா. நான் பாவியாய் சுற்றி தெரிந்தேன். ஆண்டவரே, இப்பொழுது நான் உம்மிடத்திலே வருகிறேன் அப்பா. என்னை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க. அந்த புதிய உடன்படிக்கை எனக்குள்ளே நிலைத்திருக்கட்டும் அப்பா. முடிவு பரியந்தம் நான் நிலைத்திருந்து கனி கொடுக்க கிருபை தாங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே.